ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியா தங்கத்தை அதிகமாக சேமிக்கிறது. எதற்கு? டாலரை மாற்றவா? முழுமையான ஒரு பொருளாதார பகுப்பாய்வு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் தங்க குவிப்பு எதற்காக? முக்கியமாக இந்தியாவின் ஆர்பிஐ ஆர்கனைசேஷனில் தங்கத்தை அதிகமாக குவிக்க ஆரம்பித்துள்ளது, டாலரை அதிகமாக விற்க ஆரம்பித்துள்ளது. எதற்காக? அதற்கான காரணம் என்ன? முன்னாடி எல்லாம் நம்ம ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டாலர், பவுண்ட், யூரோ இது மாதிரியான நாணயங்களை சேமிக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம மத்திய வங்கி திடீர்னு தங்கத்தை அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முடிவுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் இருக்கா? அதுதான் கேள்வி. இந்தியாவின் நிதி நிலை, அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கம், ஆனா இந்தியாவின் சாமர்த்தியம், இத நம்ம மொத்த விவரங்களோட, டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் கோல்டு ரிசர்வ், இந்தியாவின் தங்க கையிருப்பு எவ்வளவு இருக்கு, எதற்காக இருக்கு? 2024 செப்டம்பர் மாதத்திற்குள் இந்தியாவின் மொத்த தங்க கையிருப்பு 854.73 மெட்ரிக் டன்னாக உயர்ந்திருக்கு. மார்ச் 2023 ஆண்டில் இது 822 மெட்ரிக் டன்னாக இருந்தது. ஒரு ஆண்டில் மட்டுமே 32 மெட்ரிக் டன் தங்கம் அதிகமாக இந்தியாவின் ரிசர்வ் வங்கி மட்டுமே சேர்த்திருக்கு. இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நிதி கையிருப்புகளில், அதாவது இந்தியாவின் மொத்த ரிசர்வ் சொத்தில் தங்கத்தின் பங்கு 8.15% இருந்து 9.32% அதிகரிச்சிருக்கு. அதாவது இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு நிதி கையிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த ரிசர்வ் சொத்தில் தங்கத்தின் பங்கு மட்டுமே 8.15% இருந்து 9.32% அதிகரிச்சிருக்கு. நீங்க கிளியரா பாருங்க, இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு, அதாவது ஃபாரின் ரிசர்வ் 570 பில்லியன் டாலர் இப்போதைக்கு இருக்கு. இதுல தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 67.2 பில்லியன் டாலர். 570 பில்லியன் ஃபாரின் ரிசர்வ்ல 67 பில்லியன் வெறும் கோல்டாகவே இருக்கு. இந்த விவரங்களை, இந்த டேட்டாவை, இந்த தரவுகளை ரொம்ப விளக்கமாக விழாவாரியாக பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது, இந்தியா கண்டிப்பாக தங்கத்தை ஒரு முக்கியமான நிதி சேமிப்பு முறையாக பார்க்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. பட் ஏன் அமெரிக்க டாலருக்கு இனிமே இந்தியாவில் இடம் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் டி டாலரைசேஷன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். போன வாரம் கூட நம்ம சேனல்ல ரொம்ப விளக்கமாக டி டாலரைசேஷன், முக்கியமாக இந்தியா டி டாலரைஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்தியா ஏன் டாலரை குறைக்க முயற்சி செய்கிறது, ஏன் குறைக்க போகுது அப்படிங்கிறது கேள்வி. நம்ம உலக பொருளாதாரத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, ஆல்மோஸ்ட் 95% நாடுகள் அமெரிக்க டாலரை நம்பின காரணத்தினாலதான் அமெரிக்கா இப்படி ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கு, உலகத்தின் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கு. ஆனா இப்போ கண்டிப்பாக ட்ரெண்ட் மாறி வருது. 2010 ஆண்டில் உலகத்திலேயே, மொத்த உலகத்தில் 70% சர்வதேச வர்த்தகம் அமெரிக்க டாலரில் நடந்தது. ஆனால் 2024 ஆண்டில் இது 54% குறைந்துள்ளது. ஆனால் 2025 ஆண்டுக்குள், இந்த வருடத்தின் இறுதிக்குள் இதே இந்த நம்பர் 54% 50%க்கும் கீழே போகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சைனா, ரஷ்யா, யுஏஇ, பிரேசில், இந்தியா, ஏன் சவுதி அரேபியா எல்லாருமே தங்களுடைய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை தவிர்த்து யுவான், ரூபல், ரூபாய், கோல்டு போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு? ஏன் எல்லாருமே அமெரிக்க டாலரை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். அதனாலதான் சொல்றேன், அமெரிக்க டாலரின் ஆபத்துக்களும் இந்தியா எதுக்காக அதை விட்டு விலகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நம்பர் 1 காரணம், நம்பர் 1 ரீசன், யுஎஸ் பண வீக்கம், அமெரிக்க டாலரின் பண வீக்கம். இது கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம், ரொம்ப தெளிவாக கேளுங்க. டாலரின் மதிப்பு, நம்ம ஃபாரின் ரிசர்வ், நம்ம கிட்ட இருக்க அந்த சொத்தின் மதிப்பை கணக்கிடும் போது காலத்துக்கு காலம்
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாலரின் மதிப்பு தொடர்ந்து அது பண வீக்கம் அடைந்து தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது, அதனுடைய வேல்யூ குறைந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட 500 பில்லியன் டாலர் இருக்கு, ஆனா தினசரி அமெரிக்க டாலருக்கு இணையாக நம்ம பணம் தொடர்ந்து வீக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்க டாலரின் பண வீக்கம் ரொம்ப வேகமாக நடக்குது. அப்படியானா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ் டாலர்ல இருக்கும்போது அதனுடைய மொத்த மதிப்பு இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமாக குறையுது. இன்னைக்கு 500 பில்லியன் டாலர் உங்ககிட்ட இருக்கும்போது அதே மதிப்பு இன்னும் 6 மாதம் கழிந்து அந்த பணத்துக்கு கிடைப்பது கிடையாது. இன்னும் 1 வருடம் கடந்து அந்த பணத்தின் மதிப்பு உங்களுக்கு கிடைப்பது கிடையாது. எனவே யுஎஸ் பண வீக்கம், யுஎஸ் டாலரின் மதிப்பு குறைவதுதான் நம்பர் 1 ரீசன். 2021ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்க டாலரின் மதிப்பு ஆன் அன் ஆவரேஜ் உலக அளவில் 9% குறைஞ்சிருக்கே தவிர அதிகமாகல. அதாவது ஒரு டாலர் முன்னாடி 72 ரூபாய் அப்படின்னு இருந்தப்ப இப்ப ஒரு டாலரின் மதிப்பு 83, 84, 85, 86, 87 அப்படின்னு ஆயிடுச்சு. சோ இந்தியாவோட டாலர் கையிருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய மதிப்பு தொடர்ந்து குறையுது. ஏன்னா அவனுடைய டாலருக்கு, கொஞ்சமான டாலருக்கு நம்மளுடைய அதிகமான ருப்பீஸை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம கையில இருக்கக்கூடிய டாலரின் மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த மிக முக்கியமான காரணம் அமெரிக்க சாங்ஷன்ஸ். உலகத்துல இது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக மாறிவிட்டது. ரஷ்யா, சைனா, ஈரான் எல்லாருமே சாங்ஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்தியா போக போக இந்த பிரிக்ஸ், அதாவது ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது மாதிரியான நாடுகளோட அதிகமான வியாபாரம் பண்ணும்போது நாமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்ப இந்த சாங்ஷன்ல மாட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படிப்பட்ட சாங்ஷன்ல மாட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யுஎஸ் டாலரை கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாலர் மீது சாங்ஷன் போட்டா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாதி சொத்துக்குமே எந்த ஒரு வேல்யூமே இல்லாம போயிடும். அடுத்த மிக முக்கியமான ரீசன் நம்பர் 3, கோல்ட் இஸ் வெரி சேஃப். 2008 பினான்சியல் கிரைசிஸ், 2020 கோவிட் கிராஷ், 2023 பேங்கிங் கிரைசிஸ், எல்லா நேரத்திலையுமே அப்படியே பாதுகாப்பா கெத்தா இருந்த ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஆப்ஷனாக உலகத்துல எல்லாருக்குமே இருந்திருக்கு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதனாலதான் ஆர்பிஐ தங்கத்தை அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குத்தான் நாம கண்டிப்பாக தங்கம் பக்கம் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இத இந்தியா வெர்சஸ் உலக நாடுகள் யார் அதிகம் தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் அதிகமான தங்கம் வைத்திருக்கும் நாடுகள் 2024ஆம் ஆண்டு டேட்டா முறைப்படி நம்பர் 1 அமெரிக்கா, 8133 மெட்ரிக் டன் கோல்டு அமெரிக்கா கிட்ட இருக்கு. நம்பர் 2 ஜெர்மனி, 3355 மெட்ரிக் டன் கோல்டு ஜெர்மனி கிட்ட இருக்கு. நம்பர் 3 ஆச்சரியமான ஒரு நாடு இட்டலி, 2451 மெட்ரிக் டன் கோல்டு இட்டலி நாட்டில் இருக்கு. பிரான்ஸ் 2436 மெட்ரிக் டன் கோல்டு இருக்கு. இந்தியா கிட்ட 854 மெட்ரிக் டன் கோல்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியா 9வது இடத்தில் இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் தங்க சேமிப்பை அதிகமாக சேகரித்த நாடுகளில் டாப் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கடந்த 5 ஆண்டுகளில். இதுல நீங்க ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே மொத்த உலகத்திலேயே 192, 193 அல்லது 194 நாடுகளில் அன்அக்கவுண்டட் கோல்டு உலகத்துல எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் இந்தியா. நம்ப முடியுதா? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரிடம் இருக்கக்கூடிய கோல்டு அன்அக்கவுண்டட் கோல்டு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. நம்ம நாட்டில் இன்னும் கூட டாக்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபுல் ப்ரூஃப் ஆகல. நம்ம நாட்டில் இன்னும் டாக்ஸ் சிஸ்டம் 100 மடங்கு இல்ல, 200 மடங்கு இல்ல, 1000 மடங்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். நீங்க பாருங்க, 2015, 2014, 2010 இந்த மாதிரியான ஆண்டுகளுக்கு முன்னாடி கோல்டு வாங்குறவங்க எந்தெந்த மாதிரியான அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு காலத்துல திடீர்னு இந்தியாவில் கோல்டு வாங்கணும்னா பேன் கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு திடீர்னு ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஆரம்பிச்சு என்ன ஒரு 10 வருடம் இருக்குமா, 12 வருடங்கள் இருக்குமா? ஆனா
அதுக்கு முன்னாடி கேஷ், காசு இருக்கிற யார் வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் போய் எவ்வளவு கிலோ கோல்டு வேணும்னாலும் டொமஸ்டிக், ரீட்டைல், ஹோல்சேல் அப்படின்னு வாங்க இந்தியாவில் வாங்க முடியும். கடந்த 25 வருடமாக உலக அளவில் அதிகமாக கோல்டு இம்போர்ட் பண்ண நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்அக்கவுண்டட் கோல்டை நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 10,000 டன் இல்ல, 15,000 டன் இல்ல, 20,000, 25,000 டன் கோல்டு நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதெல்லாம் விடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய கோட்டைகள், பெரிய பெரிய பாரம்பரிய கட்டிடங்கள்ல போய் அந்த மாதிரியான இடங்கள்ல பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய கோல்டோட அளவு நீங்க எடுத்தீங்கன்னா உலகத்துல நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கோல்டு வேற எந்த நாட்டிலையுமே கிடையாது. நாம சொன்ன இந்த 8,000 டன் வந்து அமெரிக்காவில், இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனி 3,000, 2,000 அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாமே அந்த நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய கோல்டு. ஆனா இந்தியா அப்படின்னு வரும்போது இந்த 854 டன் கோல்டுன்னு சொல்றோம்ல, இது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய RBI மட்டும் இருக்கக்கூடிய கோல்டு. நீங்க நம்ம நாட்டில் மொத்தமாக அன்அக்கவுண்டட் கோல்டு எடுத்து பாருங்க. இந்தியாவில் ஆன் அன் ஆவரேஜ் யாரை எடுத்துக்கிட்டாலும் 100 சவரன் கோல்டு அப்படிங்கிறது சாதாரண மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆவரேஜா சொல்றேன். ஒரு சில பேர்ட்ட 10 சவரன் இருக்கலாம், ஒரு சில பேர்ட்ட இல்லாம இருக்கலாம், ஒரு சில பேர்ட்ட 1000, 1,500, 2,000, 3,000, 4,000 சவரம்னு நம்ம நாட்டில் தனிப்பட்ட நபர்களிடம் பர்சனலி அன்அக்கவுண்டட் கோல்டு பல 1000 டன் இருக்கிறதுங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்கா இல்லை, சைனா இல்லை, யாருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு அளவு வந்து பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இன்னைக்கு ரஷ்யாவை எடுத்துக்கோங்க. ரஷ்யாவில் புட்டின் என்கிற ஒரு தனிப்பட்ட நபரிடம் இருக்கக்கூடிய கோல்டுடைய அளவு நாம சொன்ன இந்த லிஸ்ட்ல வருதா? வரவே இல்லை. சேம் இஸ் த கேஸ் வித் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்அக்கவுண்டட் கோல்டு might amount to thousands and thousands of tons of gold, my dear friends. கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க பாருங்க, தங்க சேமிப்பை அதிகரித்த 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இது கண்டிப்பாக சரியான ஒரு முடிவுதான். ஆனா நம்ம பக்கத்து நாடு சைனா இதுல எப்படி விளையாடுதுன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா வெஸ்ட் சைனா யார் அதிக புத்திசாலியா இந்த கோல்டு விஷயத்துல நடந்துக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. இந்தியாவும் சைனாவும் கண்டிப்பாக 2 பேருமே ஒரே மாதிரியே US டாலரை குறைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனா 2 நாடுகளுமே ரொம்பவே மாறுபட்ட திசையில போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய அந்த நிதி புத்திசாலித்தனம் ரொம்ப வித்தியாசமான ஒரு புத்திசாலித்தனமா இருக்கு. இந்தியா குவைட்லி இன்க்ரீசிங் த கோல்டு ரிசர்வ்ஸ். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்தியா இஸ் டூயிங் மோர் ட்ரேட் இன் ருபீஸ். இந்தியா இஸ் புஷிங் மோர் ஆஃப் லோக்கல் கரன்சி. இந்தியா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நோ எக்கனாமிக் ஐசோலேஷன். யாருமே இந்தியா அதை செய்து, இந்தியா அங்க செய்து, ஹேக் பண்ணுது, இந்தியா வந்து சைபர் கிரைம் பண்ணுது, சைபர் அட்டாக் பண்ணுது, அந்த ஆர்கனைசேஷனை ஹேக் பண்ணியிருக்கு, இப்படி ஒரு டீப் சீக்னு ஒன்றை கிரியேட் பண்ணி உலகத்தில் உள்ள எல்லாருடைய டேட்டாவையும் திருடுது, ஏன் பக்கத்து நாட்டில் ஆக்கிரமிக்க முயற்சி செய்யுது அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இந்தியா மேல கிடையாது. ஆனா சைனா தொடர்ந்து உலகத்துக்கு எதிராக போய்கிட்டே இருக்கு. யுவான் இன்டர்நேஷனல் கரன்சி ஆக்கணும் அப்படின்னு சைனா எடுத்த முயற்சி அட்டர் ஃபிளாப். மெனி கண்ட்ரீஸ் டோன்ட் ஈவன் ட்ரஸ்ட் சைனா அண்ட் சைனீஸ் கரன்சி. உங்களுக்கு தெரியுமா? அது உலகத்துல 100க்கு 99 நாடும் சைனாவை ஒரு தனிப்பட்ட முறையில் நம்புறதே கிடையாது. தொடர்ந்து அமெரிக்கா இஸ் சாங்ஷனிங் சைனா. அமெரிக்கா தொடர்ந்து எக்கனாமிக் ரீட்டாலியேஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் ட்ரம்ப் வந்த உடனேயே எவ்வளவு தடைகள். இந்த டரிஃப் அப்படிங்கிற ஒரு கேமை மட்டும் எடுத்துக்கோங்க. சைனாவுடைய ஒரு சில நிறுவனங்களுக்கு, சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு அமெரிக்கா டரிஃப் போடுது, வரி போடுது. உடனே சைனா, நாங்கள் கூகுளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்விடியா நிறுவனத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இவனு 2 பேரும் மாறி மாறி இப்படி சண்டை போடக்கூடிய நேரத்தில் இடையில இருந்து அப்படியே சொகுசா பயன்பெறக்கூடிய நாடு யார் தெரியுமா? இந்தியா. அமெரிக்காவில் இருந்தும் சரி, மற்ற உலக நாடுகளில் இருந்தும் சரி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சைனாவில்
ரொம்ப டிராஸ்டிக்கா டிராப் ஆகிக்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா குளோபல் கம்பெனிஸ் ஆர் மூவிங் டு இந்தியா. நம்ம நாட்டுக்குள்ளேயே இதை பலரும் பலவிதமா பேசுவாங்க. அந்த நாடு இங்க வருது, அந்த நாடு இங்க வருது, அந்த நிறுவனம் இங்க வருது, இந்த நிறுவனம் வந்து நம்ம நாட்டில் இதை எடுக்குது அதை எடுக்குது அப்படின்னு பலரும் பேசுவாங்க. பட் குளோபல் கம்பெனிஸ் மூவிங் டு இந்தியா அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டு இந்தியா இஸ் கிரிட்டிக்கல் டு பிகம் அ சூப்பர் பவர் இன் த நியர் ஃபியூச்சர். இதுதான் ஸ்மார்ட் வே. இந்தியா தங்கத்தை குவிக்குது, ஆனா உலகத்தோட நல்ல பேரையும் நமக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய நல்ல நேமையும் நாம காப்பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் முக்கியம். இந்த முடிவு நம்ம எதிர்காலத்தை எப்படி மாற்றும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவின் தங்க சேமிப்பு என்பது இந்திய பொருளாதார சூழ்நிலையை மாற்றுமா? இது நமக்கு ஒரு நல்ல வெற்றி பாதையா கண்டிப்பாக இருக்குமா? இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாவின் ஸ்மார்ட் பினான்சியல் மூவா, இல்ல இது இப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரு விளையாட்டா அப்படிங்கிறது பற்றி உங்களது கருத்தை நீங்க கண்டிப்பாக சொல்லணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமாக அன்அக்கவுண்டட் கோல்டும் சரி, ஆர்பிஐல தொடர்ந்து திடீரென அதிகரிக்கக்கூடிய கோல்டும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம், இன்னும் 10 அல்லது 15 வருடங்களில் நாம இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு பவுண்ட் கோல்டோட விலை 1,00,000 தாண்டி போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. உலகத்துல வேற எந்த பொருளுக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது டிமாண்டை ஈக்குவல் பண்ண முடியாத குறைந்த சப்ளை இருக்கக்கூடிய ஒரே ஒரு கமாடிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் கோல்டு. ஒரு வருடத்துக்கு உலகம் முழுவதுமாக 800 டன் கோல்டை விட அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது உலக நியதி. ஆனா ஒவ்வொரு வருடமும் பல 1000 டன் கோல்டுக்கு டிமாண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது ஆர்பிஐ போன்ற அமைப்புகள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர்கள் வாங்கக்கூடிய கோல்டாக இருந்தாலும் சரி, 800 டன் கோல்டை விட அதிகமாக யாருமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா டிமாண்ட் மட்டும் பல 1000 டன் டிமாண்ட் இருப்பதாக, கோல்டு டிமாண்ட் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே எப்போதுமே கோல்டுக்கு வேல்யூ குறையவே குறையாது. இன்னைக்கு 50,000 60,000 அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கோல்டுடைய விலை இன்னும் 10 அல்லது 15 வருடங்களில் 1,00,000, அதையும் தாண்டி 1,50,000 லட்சம் அப்படின்னு ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எனவே இந்தியா செய்வது மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் பினான்சியல் மூவ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உண்மையாகவே நாம வந்து டாலரை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அதிகமான கோல்டு வாங்கணுமா வேண்டாமா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அன்அக்கவுண்டட் கோல்டு வந்து ஏதாவது ஒரு வழியில அக்கவுண்டபிள் கோல்டாக மாறணுமா இல்லையா? இந்தியாவின் டாக்ஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகணுமா இல்லையா? இந்தியாவின் டாக்ஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான், இந்தியாவின் ட்ராக்கிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல 1000 டன், ஏன் லட்சக்கணக்கில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு என்னுடைய கட் ஃபீலிங் இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்அக்கவுண்டட் கோல்டு வந்து அக்கவுண்டபிள் கோல்டாக மாறணுமா இல்லையா? அப்படி மாறினா இப்பவே சொல்றேன், அமெரிக்காவின் 8,000 டன் கோல்டுனால அவன் வந்து ஒரு சூப்பர் பவர், மோஸ்ட் பவர்ஃபுல், த ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அவனுக்கு கிடைக்குதுன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோல்டும் அன்அக்கவுண்டட் கோல்டு வந்து அக்கவுண்டபிள் கோல்டாக மாறினா நம்ம நாட்டுடைய ஸ்டேட்டஸ், பினான்சியல் ஸ்டேட்டஸ் உலக அளவில், அதாவது எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம நடவடிக்கைகள் எடுக்கணுமா வேண்டாமா? எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.